குழம்புக்கு தான் எடுத்து வச்சுருக்கு. நல்ல கருப்பு புளின்னா உங்களுக்கு இனிப்பாக இருக்கும். அந்த மாதிரி எடுத்து ஊற வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு வத்தல், மணத்தக்காளி வத்தல், சுண்டல் கொஞ்சம் வத்தல் போடுங்க, ஏன்னா கசக்க ஆரம்பிக்கும். காஞ்ச மிளகா தாளிக்கிறது பதில் மோர் மிளகா தாளிச்சிக்கங்க. சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டுலாம் உங்கள் விருப்பம், எவ்வளோ வேணால் போடலாம். அதில் ஊற அருமையாக இருக்கும். காஞ்ச மிளகா வச்சு காஞ்ச கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பச்சை எடுத்தாலும் ஓகே தான். தாளிக்கிறதுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கடுகு, சீரகம் எல்லாமே போடலாங்க. போட்டு தாளிக்கலாம், அருமையாக இருக்கும். எல்லாத்தையும் போட்டு தாளித்து சின்ன வெங்காயம், வெள்ளை பூண்டு இதையும் போட்டு எண்ணெயில் வதக்கிட்டு, மோர் மிளகாய் வதக்கிட்டு, புளி தண்ணியில் நம்ம மஞ்சத்தூளும் கொஞ்சம் சாம்பார் பொடியும் போட்டு கரைச்சிக்க வேண்டியதான். நான் வத்த குழம்பு வேறு ஒன்றும் போட மாட்டேன். மஞ்சத்தூளும் சாம்பார் பொடி வச்சு வத்த குழம்பு வைப்பேன். உப்பு போட்டுக்க வேண்டியதான். நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். இறக்கும்போது நல்லெண்ணெய் ஊற்றுங்க, சூப்பராக இருக்கும். வாங்க ஷார்ட்ஸ்லேயே நான் உங்களுக்கு வத்த குழம்பு வச்சு காட்டுறேன். வத்த தான் வத்த குழம்பு. அதனால் சமையல் ஆரம்பிக்கும் போதே பண்ண ஆரம்பிச்சிருங்க. மண் சட்டியில் பண்ணுங்க, இல்லைனா கல் சட்டியில் பண்ணுங்கள். நல்லா அருமையாக இருக்கும். வத்த குழம்பு நாளாக தான் நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. காஞ்ச மிளகா போடுறது பதில் மோர் மிளகா போட்டுக்கலாம்னு சொல்லியிருக்கேன். அதே காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இப்போ வெங்காயம், வெள்ளை பூண்டு சேர்த்து நம்ம வதக்குறோம். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு அடுப்பை சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அழகாக சிம்மிலே வதங்குறோம். மோர் மிளகா போட்டுக்கோங்க. காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கோங்க. சுண்டை வத்தல் போட்டுக்கோங்க. நிறைய போட வேணாம், கசக்கும். அதே மாதிரி மணத்தக்காளி எல்லாம் இது வைத்திய குழம்புன்னு கூட வச்சுக்கலாம். ருசியாகவும் இருக்கும், வைத்தியத்துக்கும் நல்லது. நல்லா வயிற்றில் இருக்கிற குடல் புண்ணெல்லாம் ஆற்றும். நல்லா கருப்பு புளியில் உங்களுக்கு 2 ஸ்பூன் நான் சாம்பார் பொடி போட்டுக்கிட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், அவ்வளோதான். நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வத்த தான் நல்லா இருக்கும். அதனால் தண்ணி ஊற்றிட்டு முதல்ல நீங்கள் உப்பு போடலைன்னா கூட இடையில உப்பு போட்டால் போதும். நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் போது நீங்கள் உப்பு போட்டால் போதும். நல்ல பூண்டு, வெங்காயம் அதில் நல்லா ஊறட்டும். அது அருமையாக இருக்கும். நல்லெண்ணெயில் பண்ணாலும் சரி, உங்களுடைய விருப்பம். நல்லா கொதிக்கட்டும். சமையல் ஆரம்பிக்கும் போதே வச்சுட்டிங்கன்னா அது பாட்டு கொதிக்கும். இப்போ மண் சட்டினால் கொதித்த உடனே அப்படியே சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக கொதிச்சுட்டு இருக்கும். நீங்கள் சாதம் வச்சு காய்கறி எல்லாம் வச்சு முடித்த உடனே இது ரெடி ஆயிரும். ஓகேவா? ஆனால் ரொம்ப ஈஸியான குழம்பு, வத்த குழம்பு, கஷ்டமே கிடையாது. ஒரு வாரம்னா கூட கெடாது. இதில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றவங்க இதில் மீன் போட்டால் மீன் குழம்பாயிரும், கருவாடு போட்டால் கருவாடு குழம்பாயிரும். அவ்வளோதாங்க. அருமையான ஒரு வத்த குழம்பு ஈஸியாக பண்ணிடலாம். ஒரு வாரத்துக்கு நம்ம தயிர் சாதத்துக்கு தொட்டும் சாப்பிட்லாம், சில பேர் ஊற்றியும் சாப்பிடுவாங்க. சுட்ட அப்பளம் வச்சுக்கோங்க. கோஸ் பொரியல், அவியல் எல்லாமே சூப்பராக இருக்கும். காம்பினேஷன் வத்த குழம்பு ரெடி. நல்லா நான் மேலே கொஞ்சம் நல்லெண்ணெய் அப்படி இறக்கும்போது ஊற்றிக்கிறேன். சூப்பராக இருக்கும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, தான் இறக்கும்போது ஒரு ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஊற்றுவாங்க. அது இன்னும் ருசியாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பர், ரெடி ஆயிடுச்சு. இந்த பாருங்கள், எனக்கு இவ்வளோ வத்தனா போதும். அதனால் உங்கள் பார்த்துக்கோங்க. வத்த குழம்பு எப்படி பண்ணணும். வத்த குழம்பு ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு பாருங்கள்.